நீங்க கொழும்பு நகரத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுற ஒருத்தரா இருந்தா, நீங்க கொழும்பு நகரத்தை குறைந்த செலவுல சுத்தி பார்க்கணும், நிம்மதியா சுத்தி பார்க்கணும், அழகா சுத்தி பார்க்கணும், அதுவும் ஒரு நாள் முழுக்க சுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வீடியோ வைக்க போகுது. இந்த வீடியோ நீங்க பார்க்கறதுக்கு முன்னால எங்களோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமா ஏலியா நீங்க பார்த்துக் கொள்ள முடியும். ஸோ வாங்க வீடியோவை விரிவா பார்க்கலாம். மெட்ரோ டிரான்சிஷன் சொல்லக்கூடிய இந்த மெட்ரோ பஸ் சேவையை வந்து அறிமுகப்படுத்திக்கிறாங்க. கொழும்பு நகரத்தையே நீங்க வந்து சுத்தி பார்க்கலாம். வெறும் 799 மாத்திரம் தான் இதுக்கு செலவாக போகுது. சொன்னா உங்களுக்கு தெரியும், கடந்த நாளைக்கு முன்னால 104 மெட்ரோ பஸ் வந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த மெட்ரோ பஸ் வந்து இப்போ இந்த நகரத்தை சுத்தி பார்க்கறதுக்கு, அதாவது கொழும்பு நகரத்தையே சுத்தி பார்க்கறதுக்காக அறிமுகம் படுத்திக்கிறாங்க. இந்த பஸ்ல போறது நிறைய பேருக்கு ஆசை. நிறைய பேர் இந்த இலங்கைக்கு இந்த பஸ் வந்த பிறகு இதுல போகணும், பயணம் செய்யணும், இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணும்ன்றது நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. இப்ப நீங்க கொழும்புக்கு போறதா இருந்தா நிறைய செலவழிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நீங்க அழகா ஒரு பயணத்துக்கு என்னென்ன தேவையோ, பயணிக்கும் போது என்னென்ன தேவையோ எல்லாமே அதுல இருக்குது. நீங்க போன் சார்ஜ் போறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏசி வேற கம்ஃபர்டபுளா இருந்து போகலும், சேஃப்டியா இருந்து போகலும், நிம்மதியா இருந்து போகலும் அந்த பஸ்ல. 12 வயசுக்கு கீழ்ப்பட்ட சிறுவர்களுக்கு வந்து முற்று முழுதாக இலவசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பஸ் டிக்கெட்டை எப்படி புக் பண்றது, இந்த பஸ் டிக்கெட்டுக்கு எப்படி நாங்க பே பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா வந்து எல்எம்டி கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எப் மூலியமா நாங்க அந்த எப்பை டவுன்லோட் பண்ணி அது மூலியமா நாங்க வந்து பே பண்ணிக்கொள்ள முடியும். இது ஒரு சிறந்த ஒரு சேவையாக இருக்குது. அதாவது லீவ் நாட்கள்ல சனிக்கிழமை நள்ளிரவு 12 மணியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:59 வரைக்குமான இந்த பஸ் சேவையை வந்து அறிமுகப்படுத்திக்கிறாங்க. கொழும்புக்கு போறவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொழும்புக்கு போனா நிறைய சல்லி செலவழிக்கணும், நிறைய டிரான்ஸ்போர்ட்டுக்கு நிறைய சல்லிகளை செலவழிக்கணும். அதாவது ஆட்டோ பிடிக்கணும், பிக்னியா இருந்தாலும் சரி, ஊபரா இருந்தாலும் சரி, நிறைய செலவு தான் போகும். அதாவது அங்க போயிட்டு இன்னொருக்கா பிடிக்கணும், இங்க போயிட்டு இன்னொருக்கா பிடிக்கணும் அப்படின்னு சொல்ல நிறைய செலவழிக்கிறீங்க. ஆனா இந்த பஸ் சேவையில நீங்க வெறும் 799 ரூபா தான் நீங்க செலவழிக்கணும். இந்த கொழும்பு நகரத்தையே நீங்க சுத்தி பார்க்கலாம். அதுவும் அழகா ஒரு கம்ஃபர்டபுளா ஏசியோட நிம்மதியா நீங்க பயணிக்க முடியும். கொழும்பு நகரத்தை ஒரு நாள் முழுக்க சுத்தி பார்க்க உங்களுக்கான ஒரு வாய்ப்பு வெறும் 799 ரூபா மாத்திரம் இருக்கு.